நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை வைத்தோம்னா எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியும். இந்த தனிமை, இந்த சார்ந்து இருக்கிறது, இதற்கெல்லாம் நம்ம ஆளாகவே ஆகாது. குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளோட சௌஜன்யமாக இருக்கணும், நம்ம அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும். குடும்பம் இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் குடும்பம் இல்லை. நம்ம பார்த்தது தான் இந்த குடும்பம். இந்த குடும்பம் நமக்காக தான் இருக்குது. இளமையனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. இப்படி கவிஞரின் வரிகளை நாம் கேட்டிருக்கிறோம். இங்கே முதுமையனும் பூங்காற்றாக பூங்காற்று நேயர்களுடன் என்னுடைய விவரங்களை பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். நான் விஆர்ஜி ராஜி. எனக்கு இப்பொழுது வயது 78. ஸ்ரீ சுப்பிரமணியம் ஸ்ரீமதி காமாட்சி தம்பதிக்கு மூத்த மகளாக நான் குருவாயூரில் பிறந்தேன். அங்கிருந்து எனது பாட்டி தாத்தாவிடம் பாலக்காட்டில் வளர்ந்தேன். அங்கு 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதனால் எனக்கு மலையாளமும் நன்றாக எழுத படிக்க தெரியும். அதற்கு பிறகு தாய் தந்தையருடன் வந்து சேர்ந்தேன். எனது தந்தை பொன்மலையில் ரயில்வேயில் பணிபுரிந்தார். பொன்மலையில் ரயில்வே உயர்நிலைப் பள்ளியில் பயின்றேன். சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் எனது பட்டப்படிப்பை தொடர்ந்தேன். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் பியூசி என்ற படிப்பு வகை இருந்தது. அதற்கு பிறகுதான் இந்த பட்டப்படிப்பு. சிறுவயதிலேயே கலை ஆர்வம் கொண்ட எனக்கு எனது பெற்றோர்கள் நாட்டியம் கற்றுக் கொடுத்தனர். 7-8 வயதிலிருந்து நாட்டியம் பயில ஆரம்பித்தேன். திருச்சியிலே தேவர் ஹாலில் எனது பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்தது. சுமார் 1000 மேடைகளில் ஆடியிருப்பேன். சரியாக கணக்கு வைத்து கொள்ளவில்லை. பொன்மலையில் ஒரு நாட்டிய பள்ளியும் வைத்திருந்தேன். அதில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் அரங்கேறினார்கள். பொன்மலையில் அன்றைய மேலாளராக இருந்தவர் ஒரு கட்டிடத்தின் திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார். அதில் பல ரயில்வே ஊழியர்களின் பெண் பிள்ளைகள் கலை நிகழ்ச்சிகள் கொடுத்தனர். நானும் ஒரு கலை நிகழ்ச்சி கொடுத்தேன். அன்று நான் ஆடிய நடனம் உழவர் நடனம், அதாவது நாற்று நட்டு பயிர் வளர்க்கும் ஒரு நடனம். சுமார் ஒரு 35-40 பேர் அதில் கலந்து கொண்டனர். எனது நிகழ்ச்சி முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1969ஆம் வருடம் 500 ரூபாய் காசும் அந்த மேலாளர் என்னுடைய விவரங்களை தெரிந்து கொண்டு, நீ ரயில்வேக்கு அப்ளை பண்ணு, நான் உனக்கு நிச்சயமாக பண்ணித்தரேம்மான்னு சொன்னார். ரயில்வேக்கு அப்ளை பண்ணேன். 71ஆவது வருடமே அப்பாயிண்டட் அஸ் அ கிளார்க் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அப்படி தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ரயில்வேல பணியை தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு விளம்பர நிறுவனம் நடத்தி கொண்டிருந்த திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. மகிழ்ச்சியான குடும்பம். அவரும் என்னுடைய கணவரும் தேவை என்று வந்தவர்களுக்கு உடனே உதவி செய்யும் குணத்தை உடையவர். அவருடைய பணி நடந்து கொண்டிருந்தது. நான் ரயில்வேயில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். இப்படியே குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. சென்னை வந்தோம். விஆர்ஜி நேரம்னு ஒரு பண்பலை வரிசையில் காலையில் 9லேருந்து 10 வரைக்கும் அந்த ரேடியோ நிகழ்ச்சி எவ்ரிடே நடந்தது. அதுபோல் 5 வருஷம் அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணினோம். காலையில் 9 to 10ன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த டைம் நிச்சயமாக எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, யாருமே இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டாங்க, என்ன நீங்கள் இப்படி 9 to 10 எடுத்துட்டீங்க, இப்படியெல்லாம் எங்களை ரொம்பவுமே டிஸ்கரேஜிங்காக தான் பேசினாங்க. கொடுக்குற நிகழ்ச்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மற்றவங்க கேட்க போகிறாங்க. அது 9 to 10 இருந்தானே, எப்போவா இருந்தால் என்னங்கிற மாதிரி தான் என் மனசில் தோணித்து. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு பெண்கள் அந்த டைம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அவங்க நிச்சயமாக கேட்பாங்க. ஆண்கள் காரில் போகும்போது கேட்டுக்கிட்டே போவாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு குவிஸ் நாங்கள் பண்ணுவோம். அந்த குவிஸுக்கு பரிசளிப்போம். இந்த குவிஸுக்கான கடிதங்கள் எங்களுக்கு வரும். அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாக்கு மூட்டையில் 2-3 சாக்கு மூட்டை தான் எவ்ரிடே எடுத்துகிட்டு வீட்டில் கொட்டுவோம். அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்தது. இன்றைக்கும் அந்த விஆர்ஜி நேரம்ங்கிறது மக்கள் மனதில் நிச்சயமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதை சொன்னால் தெரியாதவங்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும். எனது கணவருக்கு திடீரென்று பிரெயின் டியூமர் அதுக்கப்புறம் ஒரு 9 மாதம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் ஒன்றும் பலிக்கலை. இயர்ஸ் டை. அதற்கு பிறகு ஒரு குடும்பத்தை அத்தனை பொறுப்புகளையும் என் தலையில் சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. குழந்தைகளை வளர்ப்பதற்கும் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி எல்லோரும் நன்றாக செட்டில் ஆனார்கள்.
சோஷியல் சர்வீஸ் என்பது எங்கள் மனதில் ஊறியது ஒரு விஷயம். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தில் என்னை இணைத்து கொண்டேன். முதலில் மயிலாப்பூர் கிளையில் சாதாரண தொண்டராக சேர்ந்து அங்கே அப்படியே படிப்படியாக வந்து மயிலாப்பூர் கிளையின் தலைவராகி நிறைய விஷயங்கள் சோஷியல் சர்வீஸ்னால் தேவையுள்ளவர்களுக்கு எந்த உதவிகளையும் செய்தல். அதாவது என்ன தேவையோ, இப்போ கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க, அவங்களால திருமங்கல்யம் வாங்க முடியாது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கறது, புறப்புடவை வாங்கி கொடுக்கறது, இப்படி பல உதவிகள். அதுபோல் ஒரு வருடமும் படிப்புக்கான உதவிகள். கல்வி என்பது பொது, அதனால் அதில் எல்லோருக்குமே நாங்கள் வந்து உதவிகள் செய்வோம். சென்னை மாவட்டத்தின் தலைவரானேன். அதிலும் இந்த தொண்டு தொடர்ந்தது. இந்த சமயத்தில் தான் எனக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பிலிருந்து அழைப்பு வந்தது. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு நிறைய உதவி பண்ணேன். நடக்க முடியாதவங்க, அதாவது அவங்களுக்கு வீல் சேர் தேவைப்படும். அப்புறம் கை இல்லாதவங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட்ஸ் அண்ட் லிம்ஸ்னு, காது கேட்காதவர்களுக்கு அந்த கருவி, இப்படி பல உதவிகள். அப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பில் நான் அந்த போர்டில் ஒரு ஆலோசகராக இன்னமும் இருந்துகிட்ருக்கேன். மனசு இளமையாக இருந்தால் வயசும் என்றைக்குமே இளமை தான், அதில் வந்து சந்தேகமே இல்லை. இந்த வயதிலும் என்னால் நடனமாட முடிகிறது என்றால் என் மனசை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அதுதான் என்னோட இளமையோட காரணம். முதுமைங்கிறத நினச்சிட்டா நம்ம நிச்சயமாக சார்ந்து தான் இருக்கணும். ஆனால் ஓரளவு முதுமையில் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு எந்த தாயோ தகப்பனோ ஆளாக வேண்டித்தான் இருக்கிறது. ஆனால் கூடியவரை நாம் தனியாக எதையும் செய்து கொள்ள தயாராக இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு நம்ம மனது தான் காரணம். தன்னம்பிக்கை வைத்தோன்னா எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியும். குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளோட சௌஜன்யமாக இருக்கணும், நம்ம அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும். குடும்பம் இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் குடும்பம் இல்லை. நம்ம பார்த்தது தான் இந்த குடும்பம். இந்த குடும்பம் நமக்காக தான் இருக்குது. அனுசரணைங்கிறது பேசிக்காக நம்ம மனசில் இருந்துருச்சுன்னா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தை சார்ந்தே இருந்துக்கலாம். அவங்களுக்கும் நம்மளால் கஷ்டம் இல்லை, நம்மளால் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை. பெண்கள் இந்நாட்டின் கண்கள்னு சொல்கிறோம். நிச்சயமாக அது நாட்டின் கண்கள் தான். அவங்க வந்து என்றைக்கும் ஆரோக்கியமாகவும் நல்ல குடும்பத்தோட ஒத்துப்போகிற ஒரு பெண்களாகவும் இருந்தால் வாழ்க்கை சீராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என்றைக்குமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். அதில் உங்கள் கருத்து என்ன? அனைவற்றையும் பூங்காற்றுக்கு எழுதுங்கள். உங்களுடன் நான் எனது பதிலை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.